அங்கங்க கிழிச்சு மாட்டி சாகரம் கிடந்து எப்பயுமே பர்த்டேக்கு வந்து அக்கா இருப்பா. இந்த வருஷம் இல்லை. பெருசாலாம் எதுவும் நான் செலிப்ரேட்லாம் பண்ண போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு சில இடத்துக்குலாம் போக வேண்டியது இருக்கு. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியல. நான் பேக் மாதிரி உட்காந்துருந்தேன். இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மலபாரில். பெரும் வருத்தம் என்னன்னா என்னால் நான்வெஜ் இப்போ வந்து சாப்பிட முடியல அப்படின்றத எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்காங்க. நான் அதை பார்த்துட்டேன். ஸோ பழைய ஸ்கூலுக்கு அதெல்லாம் உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். Hello guys, welcome back to our channel. நீங்க இப்ப தான் first time என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் அப்பதான் ராஜமோகன். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் 2 டீத்துக்குமே நான் வந்து கிளிப்பு போட்டுட்டேன் டீத். ஸோ அதனால வந்து சுத்தமாக இப்போ பேச முடியல. அங்கங்கே கிழிச்சு மாட்டி சாகரம் கடந்து. இன்னைக்கு ஏன் நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ அதை நம்ம அப்படியே கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கிறேன். எப்பயுமே பர்த்டேக்கு வந்து அக்கா இருப்பா. இந்த வருஷம் இல்லை. ஸோ அது ஒரு மாதிரி இருந்தாலும் அவள் வந்து காலையில் எனக்கு 12 மணிக்கெலாம் வந்து விஷ் பண்ணிட்டா. ஸோ அது ஒரு விதத்தில் ஹாப்பி. வர முடிகிற சுச்சுவேஷன் தான் கண்டிப்பாக வந்திருப்பேன் எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகே. ஐ எம் செலிப்ரேட்டிங் மை 24th பர்த்டே. நான் அதுக்கட்டியும் 24 வயசு எப்படி 19 24 வந்தேன் அப்படின்றது எனக்கே தெரியல. டக்குன்னு அந்த மாதிரி இருக்குது. இத்தனை இயர்ஸ் பாஸ் ஆனது எப்படி பாஸ் ஆச்சு, நம்ம என்ன பண்ணோம், ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. பெருசாலாம் எதுவும் நான் செலிப்ரேட்லாம் பண்ண போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த ஏஜ்லாம் நான் வந்து கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னா இது ஒரு நார்மல் டே அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். மேபி தம்ப்நெயிலில் போட்டிருப்பேனான்னு தெரியல. ஆனால் அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் கைஸ். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு சில இடத்துக்குலாம் போக வேண்டியது இருக்குது. அதுங்களாம் போயிட்டு நான் மற்ற விஷயத்தில் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன். 2 hours later. கோவிலுக்குலாம் போயிட்டு டேரெக்டாக மலபார் போயிட்டு ஆக்சுவலி அம்மா அப்பா என்னை நேத்தியே மலபார் கூட்டிகிட்டு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. இன்னைக்கு இன்னொரு ஒர்க் அண்ட் அம்மாவுக்கு செயின் பேக்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். நாங்கள் நேத்தியே பார்த்துருந்தோம். அதை வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அம்மா அப்பா சைக்கிளி சேதாரம் பற்றி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியல. நான் பேக் மாதிரி உட்காந்துருந்தேன். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஆக்சுவலி நாங்கள் மலபார்க்கு வந்த ரீசனே வேறு. மார்னிங்லேருந்து கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பிகாஸ் நேற்று கிஃப்ட் வாங்கும் போது எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது எனக்கு உண்மையாகவே ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ என்னோட 24th ஃபர்ஸ்ட்டு கேக் கட்டிங் அங்கே தான் நடந்தது. ஹலோ கைஸ், ஐ எம் பேக். இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மலபாரில். இப்போ வீடியோ பார்த்த மாதிரி அவங்க வந்து டக்குன்னு பர்த்டேன்னு சொன்னோன்னே அரேஞ்ச் பண்ணது எல்லாமே வந்து லைக் ஷாக்கிங்காக என்னடா இப்படிலாம் பண்ணுவாங்களா, நிஜமாக எனக்கு அப்படி தான் இருந்தது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வைபாக எனக்கு இருந்தது. அம்மாவும் அப்பாவும் என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். எதுக்கு என்ன கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்கன்னா ஒரு பொருள் காஸ்ட்லியாக வாங்கி தராங்க. சப்போஸ் அந்த பொருள் வந்து எனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால என்னையுமே கூட்டிகிட்டு போய் நான் தான் செலக்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. Meanwhile, பெரும் வருத்தம் என்னன்னா என்னால் நான்வெஜ் இப்போ வந்து சாப்பிட முடியல அப்படின்றத எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு. வீட்லயே அதனால யாருமே எடுக்கல. சாம்பார் சாதம் செய்யறாங்க. சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்களாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? பட் எனக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலாக சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நானும் ஓகே அப்படின்னு ஜாலி ஆகிட்டேன். அதனால வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு. இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. இதே ஸ்கூல் காலேஜ்லாம் போனால் அது ஒரு தனி வைப் ஆக்சுவலி. அங்கே போயிட்டு நம்ம கேக் கட் பண்ணுறதா இருக்கட்டும். நான்லாம் வந்து 4-5 கேக்லாம் கட் பண்ணியிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது. செகண்ட் இயர், ஆமாம் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ, அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு. அப்போல்லாம் வந்து கேக் வந்து கட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நான் பஸ்ஸில் போவேன். அப்போது இங்கேருந்து பஸ் எடுக்க போயிட்டு அங்கேருந்து எங்களுக்கு வந்து பஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு 2 கேக்கு, காலேஜ் கேண்டீனில் ஒரு கேக்கு, கிளாஸில் ஒரு கேக்கு அப்படின்னு 5 கேக்லாம் நான் வந்து வெட்டியிருக்கேன். அப்பெல்லாம் வந்து ஒரு பெத்த குரூப்பே இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக. இணை பிரியாதவர்கள் வந்து எல்லாருமே ஸ்பிட் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்டா? வளர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலந்து போயிருவாங்க. பட் எல்லாருமே விஷ் பண்ணாங்க. அப்பெல்லாம் நேரில் பார்க்குறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால
அப்போலாம் நினைக்கும் போது அது கைண்ட் ஆஃப் ஒரு வைப். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாக ஒரு நார்மல் டே அப்படின்ற மாதிரி தான் போகுது. எனக்கு இதுவுமே பிடிச்சிருக்கு. இருந்தால் அது இன்னும் தனி. ஏன்னா அவள் எனக்கு என்ன செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பேன் நான். அவள் கண்டிப்பாக இருந்தாலும் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் அவள் வந்து செய்வாள். லாஸ்ட் இயர் கூட நான் ஆக்சுவலி அதை போஸ்ட் கூட பண்ணல, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு தனி விதமான ஒரு வைப்பில் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சது அம்மா அப்பா தான். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவங்க வந்து இதை வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது எனக்கு. போய் நான் சாப்பிட போகிறேன். காலைல 3 தோசை தான் சாப்பிட்டேன். செம்மையாக பசிக்குது. அந்த சாம்பார் சாதத்தை போய் நான் சாப்பிட போகிறேன். பட் அது சாம்பார் சாதம் அலட்சியமாக சொல்ல, எனக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். One eternity later. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். ஈவினிங் ஒரு 6:30 போல் தான் ஏந்துச்சு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுனால எல்லோரும் ஒன்றா உட்காந்து நைட் டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து டின்னர் ரெடி பண்ணோம். நான் தூங்கி ஏந்துச்சு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். ஸோ அதனால் மூஞ்சில் எந்த ஒரு மேக்கப்பும் போடல, பார்த்து பயந்துடாதீங்க. அம்மாவும் என் ஃப்ரெண்டும் சிக்கன் கிரேவியும் சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு சப்பாத்தி உருட்டிகிட்டே நிறையா பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்காங்க. நானும் அதை பார்த்துட்டேன். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஸோ செகண்ட் கேக் கட்டிங் வீட்டையே நடந்துச்சு. அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போச்சு. அண்ணா அண்ணிலாம் வந்திருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கேக்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ பழைய ஸ்கூலுக்கு அதெல்லாம் உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் என்னோடய பர்த்டே வந்து போச்சு. என்னெல்லாம் கிஃப்ட் வந்துச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு ஹாப்பியாக ஒரு டேவாக எனக்கு இது இருந்தது. உங்களை அடுத்த வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் பாய்.